ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாயா சீனு சீரியலேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ரகுராம் சாருவுக்காக அந்த சொத்தை எழுதி கொடுக்கறதுக்கு அவங்க சரி அப்படின்றதாங்க. இதில் கேட்டதுமே மாயா அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ மாயா நினைக்கிறாங்க, இந்த மகாலிங்க லேஸ்பட்டவ கிடையாது, அதாவது பெரியப்பாட்டிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சொத்தை எழுதி வாங்கிடுவான் போலுக்கு, எப்படி இப்போ இது எப்படியா தடுத்து தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாயா நினச்சிட்டு இருக்கோம். அப்போ அங்கே சீனு வராங்க. என்ன மாயா ரொம்ப மும்முரமாக எதை பற்றியும் யோசனை பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு அப்படிங்கவும், ஆமா சீனு, அதாவது பெரியப்பா கிட்ட இருந்து சொத்தை எழுதி வாங்குறதுக்காக அந்த மகாலிங்க என்னமா திட்டம் போட்டிருக்கிறான். பெரியப்பாவுக்கு இந்த விஷயம் தெரியாம பெரியப்பாவும் அந்த சொத்தை எழுதி கொடுக்கறதுக்கு சரி அப்படின்னு சொல்லிட்டாரு. அது எப்படியா தடுத்து தீரணும் அப்படின்னு சொல்லவும் உடனே சீனுவும் சொல்கிறாங்க, ஆமாம் மாயா, நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான். நான் கூட மாமா சரின்னு சொல்லுவாங்கன்னு கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை. அது எத்தனை கொடிக்கு போகும், அந்த சொத்தை போய் மகாலிங்கத்துக்கு எழுதி கொடுக்கன்னு சொல்லிட்டாரு. இது எப்படியா தடுத்து தீரணும்னு சொல்லவும் உடனே மாயா சொல்கிறாங்க, ஆமாம் சீனு, இதுக்கு நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கும்போது, இங்கே பாரு மாயா, நீ என்ன சொன்னாலும் நான் கேட்பேன்னு சொல்லியாச்சுது. அதுக்கப்புறம் உனக்கு ஏன் இந்த மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கிற, நீ என்ன பண்ணணும் மட்டும் எனக்கு சொல்லு அப்படிங்கும் போது, சரி நான் சொல்ல வேண்டிய நேரத்தில் சொல்லுவேன், அப்போ நீ நான் சொல்கிற மாதிரிக்கு நீ கேட்டு நடக்கணும் அப்படிங்கவும் தாராளமாக நான் கேட்குறேன் அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா இங்கே பத்மா, பார்வதி, சாரு இவங்கள தான் கட்டுறாங்க. அப்போ மகாலிங்க அவங்க சொல்கிறாங்க, இங்கே பாருங்க பத்மா, உங்கள் அண்ணன் உடனே ஒத்துப்பாருன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அந்த சொத்து எவ்வளோ கோடிக்கு போகும் தெரியுமா, இப்போ அது நம்ம கைக்கு வரப்போகுது, எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா அப்படிங்கவும் உடனே பத்மாவும் பார்வதி சொல்கிறாங்க, இங்கே பாருங்க மகாலிங்கம், அந்த சொத்தை அதாவது சாருக்காக எங்கள் அண்ணன் எழுதி கொடுக்க போறாரு, அதுக்காக எங்களெல்லாம் நீங்க கலட்டி விட்டுறக்கூடாது, அதுல எங்களுக்கும் நீங்க பங்கு தரணும் அப்படிங்கும்போது என்ன சம்பந்தியமா இந்த மாதிரிக்கு பேசிட்டு இருக்கிறீங்க, அது உங்களுக்கு தராமையா இன்னைக்கு என் பொண்ணு இந்த வீட்டுல வாழ போறான்னா அதுக்கு நீங்க தானே காரணம். அப்படி இருக்கும்போது நான் உங்களை மறந்துடுவேன்னா என்ன, என் பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்காக நீங்கள் எவ்வளோ தூரம் நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது நான் உங்களை மறந்துடுவேன்னா என்ன, ஏற்கனவே உங்களுக்காக தானே நான் அவ்வளோ நகையை நான் கொடுத்துருக்குறேன், இப்போ இந்த சொத்துலேயே உங்களுக்கு பங்கு கொடுத்துட்டா போச்சு அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே பத்மாவும் பார்வதி ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. அப்போ மகாலிங்க மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க, என் பொண்ணுக்கு பேரில் அந்த சொத்து வரட்டும், அதுக்கப்புறம் என்ன பண்ணுற பாரு, உங்களுக்கு 10 பைசா கூட நான் தரமாட்டேன், நீங்கள் என்னென்னா உங்களுக்கு சொத்தை எழுதி கொடுப்பேன்னு சொல்லிக்கிட்டு ரொம்ப ஆசையில் நீங்கள் இருந்துட்டு இருக்கிறீங்க. என் பொண்ணு காலத்தில் அந்த சீனு தாலி கட்டுட்டோம், அதுக்கப்புறம்லாம் இருக்குது என்னுடைய ஆட்டமே அப்படின்னு சொல்லிக்கிட்டு மகாலிங்க மனசுக்குள்ளே சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது பத்மாவும் பார்வதி ஏமாத்துறதுக்காக மகாலிங்க அவங்களே ஒரு திட்டத்தை போட்டு வச்சிருக்கிறாங்க. அடுத்ததான் எங்கே பார்த்தோம்னா புவனேஸ்வரி தான் கட்டுறாங்க. புவனேஸ்வரிட்ட அவங்க கார்த்தி இந்த விஷயத்தெல்லாம் சொல்லவும் இது கேட்டதுமே புவனேஸ்வரி சொல்கிறாங்க, அதாவது எப்படி இருந்தாலும் சரிதான், அந்த தனாவால் எவ்வளோ பணத்தையும் உடனடியாக புரட்டி கொடுக்க முடியாது, அதனால திரும்பவும் அவள் உங்ககிட்ட தான் வரணும் அப்படிங்கவும் அப்போ கார்த்தி சொல்கிறாங்க, ஆமாத்த நீங்கள் சொல்கிறதுலாம் கரெக்டு தான், ஆனால் அந்த மாயா சும்மா இருக்க மாட்டா, அவளை நினச்சா தான் எனக்கு கொஞ்சம் பதட்டமாக இருக்குது அப்படிங்கும்போது, அந்த மாயாலாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது அப்படிங்கும்போது, இல்லை எப்படியாவது தனாவுக்கு உதவி பண்ணுறதுக்காக அந்த பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுப்பா இந்த மாயா அப்படின்னு சொல்லவும், அதுக்கு நான் ஒரு திட்டம் போட்டு வச்சுருக்கிறேன் அப்படின்னு புவனேஸ்வரி சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா தனா கோயிலுக்கு வராங்க. அப்போ புவனேஸ்வரி தனா கிட்ட அவங்க வழியை அவங்க பேச ஆரம்பிக்கவும் தனா சொல்கிறாங்க, உங்ககிட்ட பேசுகிறதுக்கு எனக்கு ஒன்றும் இல்லை, எதுக்காக இங்கே நின்று என்கிட்ட பேசிகிட்டு இருக்கிற, தயவுசெய்துங்கிறது போறி அப்படின்னு சொல்லவும் உடனே புவனேஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருதானா, நானும் எல்லாத்தையும் கேள்விப்பட தான் செஞ்சேன், அதாவது நீ கை நீட்டி 5 லட்ச ரூபா பணத்தை வாங்கியிருக்கிறியாம, இப்போ இந்த பணத்தை நீ கெட்டலைன்னா நீ திரும்பவும் விளையாடுறதுக்காக போகணும், இதனால நீ வாங்கின பணத்தை கொடுக்கறதுக்காக மாயா பணத்தை எப்படியும் ஏற்பாடு பண்ணி கொண்டு கொடுப்பா, அதை நீ அங்கே கொண்டு கொடுத்துட போற, அதுதானே நடக்க போகுது, என்ன இருந்தாலும் சரிதான், கதிரை நீ அசிங்கப்படுத்தணும்னு சொல்லி நினச்சிட்டு அப்படிங்கவும் உடனே தனா பார்க்குறாங்க, என்ன உளறிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, ஆமாம் தனாவுக்கு அதாவது கதிர்க்காக தானே இந்த பணத்தை நீ கை நீட்டி வாங்கின, அப்படி இருக்கும்போது இந்த கடத்தை அடைக்கிறதுக்காக இப்போ மாயா கிட்ட நீ கை நீட்டுன்னு வச்சுக்கீங்க, அது உனக்கு அசிங்கம் இல்லை, நீ உங்களுடைய சொத்து சோகம் எதுவும் வேண்டான்னு சொல்லியிருந்தானே நீ தனியாக கதிரை அழைச்சிக்கிட்டு போன, அப்படி இருக்கும்போது அவங்கக்கிட்டேயே நீ கை நீட்டி பணத்தை வாங்கி உன்னுடைய கடனை அடைச்சேன்னா அதுக்கப்புறமா உனக்கு இந்த இதில் என்ன மரியாதை இருக்குது, நீ அந்த பணத்தை அடைக்கணும்னா நீயோ இல்லைன்னா கதிரோ நீங்கள் 2 பேரும் கஷ்டப்பட்டு எப்படியாவது சம்பாதிச்சு இந்த பணத்தை அடைச்சிட்டிங்கன்னா சரி, ஆனால் கை நீட்டி நீ மாயா கிட்டேயோ இல்லைன்னா உங்கள் அப்பா கிட்ட இருந்து அந்த பணத்தை வாங்கினேன்னு வச்சுக்கோங்க, அப்போ நீ தோற்று போயிட்டதா தானே அர்த்தம் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே தனா அதிர்ச்சி அடைகிறாங்க. இங்கே பாரு, நான் என் புருஷனுக்காக தான் அந்த 5 லட்ச ரூபா பணத்தை நான் வாங்கினேன், அப்படி இருக்கும்போது நான் யாருக்கிட்டையும் கை நீட்டி நான் 10 பைசா கூட நான் வாங்கணும்னு சொல்லி நினைக்கல, இன்னமும் நான் அப்படி தான் இருப்பேன், எங்கள் அப்பா கொடுத்தாலும் சரி தான் இல்லைன்னா மாயா ஏற்பாடு பண்ணி கொடுத்தாலும் சரி தான், அவங்கக்கிட்ட இருந்து நான் 1 ரூபா கூட நான் வாங்க மாட்டேன், கதிரை எப்படி அந்த கதிர்க்காக வாங்கின பணத்தை எப்படி அடைக்கணும்னு எனக்கு தெரியும், கதிருக்கு
தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு போகவும் உடனே புவனேஸ்வரி சந்தோஷப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படியோ நம்ம வந்து அவளை சீண்டி விட்டாச்சுது, இனிமேல் மாயா வந்து பணத்தை கொடுத்தா கூட இவ வாங்க போகிறது கிடையாது. அதனால் வந்து திரும்பவும் இவ வந்து போட்டியில் விளையாடி தான் ஆகணும், அதே மாதிரிக்கு கார்த்திகிட்ட இவ மாட்டிக்கிட்ட தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி சிரிச்சுக்கிட்டே போகிறாங்க. அடுத்தங்க பார்த்தோம்னா வந்து தானா வந்து சோகத்தோடு வந்து வீட்டில் வந்து இருக்கவும் அப்போ கதிர் வந்து கேட்குறாங்க, என்ன தானா என்ன ஆச்சு அப்படிங்கும்போது, இல்லை கதிர் அந்த பணத்தை எப்படியாவது நம்ம வந்து கொடுக்கணும், என்ன பண்ணுறதுக்குன்னா தெரியல அப்படின்னு சொல்லவும் அப்போ கதிர் சொல்கிறாங்க, நான் இருக்கும்போது நீ எதுக்காக கவலைப்படுற அப்படிங்கும்போது, என்ன 10 ரூபாயா 20 ரூபாயா இவ்வளோ ரூபா பணத்தை நம்ம திடீர்னு ஏற்பாடு பண்ணணும்னா என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே பார்த்தோம்னா மாயா வந்து அந்த பணத்தை கொண்டு கொடுக்குறாங்க. இந்தா தானா உனக்காக அந்த பணத்தை நான் ஏற்பாடு பண்ணி கொண்டுட்டு வந்திருக்கிறேன், இதை அவர்கிட்ட கொடுத்து நீ இப்போ வந்து சைன் போட்டேலாம் அந்த கான்ட்ராக்ட் பத்திரத்தை நீ வாங்கிட்டு வந்துரு அப்படிங்கவும் இதை கேட்டதுமே தனாவுக்கு புவனேஸ்வரி சொன்னதுதான் ஞாபகத்துக்கு வருது. உடனே தனா வந்து சொல்றாங்க, இந்த பணம் எனக்கு வேண்டாம் மாயா அப்படிங்கிறாங்க. என்ன தானே சொல்லல, இந்த பணம் என்னுடைய பணமாக்கும், நான் கொடுத்தா கூட நீ வாங்க மாட்டியா அப்படிங்கவும், இங்கே பாரு மாயா, இந்த பணம் எனக்கு வேணும்னு நினச்சோம்னா நான் அன்னைக்கே வந்து உங்ககிட்ட வந்து கேட்டிருப்பேன், ஆனால் எனக்கு இந்த பணம் வேண்டாம், அப்பாகிட்ட இருந்து எனக்கு 10 பைசா கூட எனக்கு வேண்டாம் அப்படிங்கும்போது, இங்கே பாரு இது வந்து பெரியப்பாவோட பணம் கிடையாது, இது வந்து நான் வந்து எங்கள் அப்பா கிட்ட நான் வாங்கி தரேன், அதனால் இது நீ வந்து கொடுத்துக்கோ, அதுக்கப்புறவு நீ எப்போ உனக்கு கிடைக்குதோ அப்போ இந்த பணத்தை எனக்கு கொடு அப்படின்னு சொல்லும் போது, இல்லை மாயா தயவுசெய்து இந்த பணத்தை நீ எடுத்துகிட்டு போயிரு, எப்படி வந்து அவனுக்கு ரூபா கொடுக்கணும்னு சொல்லிக்கிட்டு எனக்கு தெரியும், அதை நானும் கதிரும் பார்த்துக்கிடுது அப்படிங்கும்போது இப்போ கதிரும் சொல்கிறாங்க, ஆமாம் ஐயா நீ எங்களுக்காக அந்த பணத்தை கொண்டுட்டு வந்தது சரிதான், ஆனால் இந்த பணம் எங்களுக்கு வேண்டாம், அதாவது எனக்கு வந்து தனாவை எப்படி அவங்ககிட்ட இருந்து காப்பாற்றணும்னு எனக்கு தெரியும், தயவுசெய்து இந்த பணத்தை மட்டும் கொடுத்து எங்களை வந்து அசிங்கப்படுத்திடாது அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே மாயா வந்து கொஞ்சம் வருத்தப்படுறாங்க. ஆனால் நீங்கள் இந்த அளவுக்கு வந்து பேசுகிறத நினச்சா எனக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போகவும் அடுத்து பார்த்தோம்னா தனா வந்து கதிர்கிட்ட சொல்கிறாங்க, என்ன கதிர் இப்போ பணத்துக்கு என்ன பண்ணுறதுக்கு அப்படிங்கும்போது, நீ கவலைப்படாத நான் எப்படியாவது ஏற்பாடு பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா புவனேஸ்வரி சொல்கிறாங்க, இந்த கதிர் வந்து பணத்துக்காக எங்கே போனாலும் சரிதான், எல்லா பக்கமும் வந்து அவனுக்கு ஒரு செக் வச்சு விட்டுறணும், பணம் கிடைக்காத அளவுக்கு திரும்பவும் தானா நம்மக்கிட்ட வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்து இங்கே பார்த்தோம்னா வந்து மாயாவை தான் காட்டுறாங்க. அப்போ வந்து சாரு வந்து சாப்பிட்றதுக்காக அழைச்சிட்டு வரவும் அப்போ சாரு ராகவும் வீட்டில் எல்லாருமே வந்து டைனிங் டேபிள் உட்காந்து அவங்க சாப்பிட்றதுக்காக இருக்கிறாங்க. அப்போ மாயா வந்து எல்லாத்துக்கும் பரிமாறிட்டு இருக்கவும் அப்போ சாருக்கும் பரிமாறவும் உடனே சாரு வந்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. பாத்தியா மாயா, அதாவது எனக்கு பரிமாறுற மாதிரிக்கு நான் உன்னை வச்சுட்டேன், இதே மாதிரிக்கு தான் சீனு மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் இந்த வீட்டில் சந்தோஷமாக இருப்பேன், நீ வந்து எனக்கு வேலைக்காரி கணக்கா இந்த மாதிரிக்கு எனக்கு சாப்பாடெல்லாம் வந்து பரிமாறணும், இதுதான் உன்னுடைய தலையெழுத்து அப்படின்னு சொல்லிக்கிட்டு சாரு வந்து மனசுக்குள்ளே நினச்சி ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா சாரு சாப்பிட்றதுக்காக போகிறாங்க. அப்போ மாயா வந்து ஒரு பாட்டில் இருந்து ஒரு பூச்சி தூக்கி அவங்க சாப்பிட்றது, அதாவது கையில் சாப்பாடு எடுத்து வச்சுருக்குறாங்க, அதில் வந்து அவங்க தட்டி விட்டுறவும் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத சாரு வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. இதை பார்த்துட்டு மாயா சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. உடனே சாரு, ஐயோ இவ என்னது நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் இந்த மாதிரிக்கு பூச்சி தூக்கி போட்டு வச்சுட்டா, இப்போ என்ன பண்ணுறதுக்கு, இல்லை பூச்சி இருக்குன்னு சொன்னோம்னா நம்மளுக்கு கண்ணு தெரியுங்கிற விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சிடும், இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியல, இதை சாப்பிட்டா நம்மளுக்கு வாமிட்லாம் வரும், ஐயோ இப்படி நம்மளை பண்ணிட்டாலே அப்படின்னு சொல்லிக்கிட்டு கொஞ்ச நேரம் நம்ம சந்தோஷப்படக்கூடிய விடமாட்டுக்கால் அப்படின்ட்டு அவங்க சாரு வந்து திண்டாடிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்துட்டு மாயா வந்து நினைக்கிறாங்க, இந்த சாப்பாடை நீ எப்படி சாப்பிட்டு போறேன்னு நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. அப்போ சாரு வேறு வழி இல்லாமல் அந்த பூச்சி கிடந்த சாப்பாடையே அவங்க சாப்பிட்ருந்தாங்க. இதை பார்த்துட்டு மாயா வந்து ஐயோ இது என்னது, இவ எந்த எல்லைக்கிட்டாலும் போவா போலுது அப்படின்னு சொல்லிட்டு மாயா வந்து சிரிச்சுக்கிட்டே வந்து போகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா சாரு வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்க வந்து வாமிட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. உடனே பத்மாவும் பார்வதி அங்கே வராங்க. என்னாச்சு அப்படிங்கும்போது, இந்த மாதிரிக்கு அவள் சாப்பாட்டில் பூச்சி தூக்கி போட்டுட்டா அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே பத்மா பார்வதி அதிர்ச்சி அடைகிறாங்க. இவளை ரொம்ப ஓவராக போயிட்டு இருக்கிறா, இவளுக்கு கூடி சீக்கிரமே நான் ஒரு ஆட்டத்தை காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம்.